another second round match. So மூணாவது செகண்ட் ரவுண்ட் மேட்ச். ஸோ மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ குமார் லெவன்ஸ் வர்சஸ் மேகா பிரதர்ஸ். ஒரு தரமான மேட்சுங்க. ஸோ பரபரப்பாக இருக்க போகுது இந்த மேட்ச். இங்கே குமார் லெவன்ஸ் வந்து ஃபீல்டிங் டீமாக உள்ளே பார்க்குறோம். மேகா பிரதர்ஸ் வந்து பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க. டீம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச்சுக்கு வந்து இங்கே 3 ஓவர் கொடுத்துருக்காங்க. 3 bowler கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே வெங்கட் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்லையும் தமிழ் வேந்தன். ஸோ அதே ஓப்பனிங் பேரில் தான் இங்கே உள்ளே பார்க்க முடியுது. எந்த சேஞ்சும் இல்லை. இங்கே பவுலிங் எண்ணில் ஃபஸ்ட்டு ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறக்காண்டி தமீம் வந்திருக்காரு. அரௌண்ட் த கில்லேருந்து ஃபஸ்ட் ஒன் ரைட் டு சைடில் ஆடி இருக்காரு. ஆனால் இங்கே அம்பேர் நோ பால் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டாப் இம்ரான். சான்ஸ் ஃபார் இங்கே. ஸோ மொத்தம் 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2, அதாவது ஸ்டெப்னோ சொல்லியிருக்காங்க. ஸோ பாலே போடாமல் இங்கே 3 ரன் வந்திருக்கு. ஷார்ட் டிஸ்டன்ஸ் போயிடுச்சான்னு பார்த்தா இங்கே ஃபீல்டர் நல்ல கேட்ச். நான் விக்கெட் கன்சிடர்ட் ஆகாது. சான்ஸ் ஃபார் இங்கே. ஸோ டேரக்டாக ஸ்டெம்ஸ்லேயே அடிச்சிருக்காருங்க இங்கே மண்டை விட்டு பிரவீன். ஸோ ஆனால் இங்கே ரன் அவுட் கன்சிடர்ட் ஆகும். இங்கே மொதல் விக்கெட் ரன் அவுட் மூலியமாக லூஸ் பண்ணியிருக்காங்க மேகா பிரதர்ஸ். வெங்கட் விக்கெட். இங்கே 1 டவுனில் நியூ பேட்ஸ்மேன் சிவா உள்ள வந்திருக்காரு லெஃப்டி. அவர் சந்திக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் அருமையாக தூக்கி அடிக்கப்பட்ட கனெக்ட் ஆகல. இங்கே ஆப்ஷன்ஸில் போயிருக்கு. 1 2 சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. வேந்தன் ஸ்ட்ரைக்கில் தமிழ் வேந்தன் இறங்கி ஆடி இருக்காரு. லாங் ஆஃப்ல அடிக்கப்பட்ட 4 பெருமா இங்கே கார்த்திக் நல்லா ஸ்டாப். ஒரு தடுப்பு பண்ணி ஒரு சிங்கிள் அகைன். ஸோ டேரக்டாக ஸ்டெம்ஸ்லேயே அடிச்சிருக்காருங்க. ஸோ 2வது டேரக்ட் ஹிட். கொஞ்சம் முக்கியமான விக்கெட் தமிழ் வேந்தன் விக்கெட் நீங்கள் ரன் அவுட் மூலியமாக லூஸ் பண்ணியிருக்காங்க மேகா பிரதர்ஸ். நல்ல ஒரு டேரக்ட் ஹிட் மண்டை விட்டு பிரவீன். தற்போது நாணய சுடுதலில் தினேஷ் மெமோரியல். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் 2 டவுனில் சாம் ஷேக்கில் அருமையாக தூக்கி அடிக்கப்பட்ட வந்தாங்க. நல்ல கேட்ச் கார்த்திக். நல்ல கேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு. இங்கே விக்கெட்டுங்க. செகண்ட் ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க இங்கே மேகா பிரதர்ஸ். நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் போய் யாக்கர் எடுத்து வந்தார். ஆனால் இங்கே உள்ளே தட்டி விட்டு ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க குயிக்கா. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் கையில போயிருக்கு கார்த்திக். இந்த ஃபீல்டர் பிடிக்கிற 2வது கேட்ச் இந்த ஓவரில். ஸோ அகைன் ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே சிவா விக்கெட்டையும். ஸோ இந்த ஓவரில் நல்லா ஓவர் தமீம். ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 8 ரன் ஆடிருக்காங்க மேகா பிரதர்ஸ். அதற்கான இழந்த விக்கெட் இங்கே 4 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. அந்த அணியின் பவுலர் செகண்ட் ஓவர் 2வது ஓவர் போறக்காண்டி கார்த்திக் வந்திருக்காரு. அரௌண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே டாட்டுங்க தெளிவாக போட்டிருக்காரு. கார்த்திக் வர்சஸ் கார்த்திக் செகண்ட் ஒன். நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பையர். அதாவது ஸ்டெப்னு நினைக்கிறேன். மொத்தம் 2. ஸோ நியூ பேட்ஸ்மேனா பெரிய கருப்பு பெருசு உள்ளே வந்திருக்காரு. ஸோ உள்ளே வந்த வேகத்திலே ஒரு ஃப்ரீ பால் கிடச்சிருக்குங்க. அருமையாக திசையில் அடிக்கப்பட்ட இங்கே 4 6 கேட்சா 4 ஓட்டங்கள். பவுண்டரி போயிருச்சுங்க. 2 ஃபீல்டையும் தாண்டிடுச்சு. இங்கே ஃப்ரீ பால் இங்கே ஒரு 4 ரன்னாக மாற்றிருக்காரு பெருசு பெரிய கருப்பு. 4 ஓட்டங்களாக. ஸோ குயிக்கர் ஒன் ஃபுல் பேஸில் போயிருச்சு. பிஹைண்ட் ஸ்டெம்ஸில் இங்கே ஒரு 4 வந்திருக்கு. ஸோ போன பால் கீப்பராலே பிடிக்க முடியலங்க. 4th ஒன் நல்ல டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. ஒரு டாட். ஃபர்ஸ்ட் அருமையாக போயிருக்கு. 4 அங்கே அசார் அவர்களால் ஒரு 4 வந்துருக்குங்க. பெருசு பெரிய கருப்பு பேட்ல இருந்து வர 2வது 4 ஆப்ஷன்ஸ்ல. லாஸ்ட் ஒன் அகைன் ஒரு நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னோ. அகைன் ஒரு ஃப்ரீ ஹிட் பால் கிடைச்சிருக்கு இங்கே பெருசு பெரிய கருப்புக்கு. 2வது ஃப்ரீ ஹிட் பால். ஃபர்ஸ்ட் ஒன் ரீ டிப் இருந்துச்சு. ஆனால் இங்கே விக்கெட் கன்சிடர்ட் ஆகாது. ஃப்ரீ ஹிட் பாலை டாட்டா மாற்றிருக்காரு. அதோட இந்த ஒரு முடிச்சு கொடுத்துருக்காரு. 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவருக்கு ஸ்கோர் 23 ரன் ஆடிருக்காங்க மேகா பிரதர்ஸ். ஸோ 4 விக்கெட் லூஸ் பண்ணி நீங்கள் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு 3வது ஓவர் போடுறக்காண்டி பாஸ் பாய் சுவிட்சிட்டு திரும்பினாரு. ஆனால் இங்கே டாட்டா பதிவு பண்ணிட்டாரு.
செகண்ட் பால். நல்ல டெலிவரி இழுத்து போட்டிருக்காருங்க. செகண்ட் ஒரு டாட், அடுத்தடுத்து 2 டாட்டை பதிவு பண்ணிட்டாரு. தேர்ட் ஒன். லோ டாஸ் பால் பவுலர் தலைக்கு மேலே ஆடி இருக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டில். கார்த்திக் வந்தார் பாலுக்கு குயிக்கா. த்ரோ ரொம்ப பின்னாடி. இங்கே 2 மாற்றிட்டாங்க. 2. ஃபோர்த் ஒன். நல்லா போட்டிருக்காருங்க லைன் லென்த்தில் டாட். அவங்க உள்ளே வச்சு எண்டு மாறி இருக்காங்க ஒரு விக்கெட் சாக்ரிஃபைஸ் பண்ணி. ஸோ ரன் அவுட். ஸோ பெரிய கருப்பு பெருசு ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. லாஸ்ட் 2. டெம்ஸுக்கு மேலே வந்திருக்கு ஒரு டாட். லாஸ்ட் ஒன். லாஸ்ட் ஒன் ட்ரீ மறிச்சானாரு ஆடிட்டு ஃபீல்டிங் கரெக்டாக வச்சாங்க இங்கே எடுத்துறக்குள்ள. ஸோ உள்ளே வச்சு எண்டு மாறி இருக்காங்க ஒரு விக்கெட் சாக்ரிஃபைஸ் பண்ணி. ஸோ ஒரு விக்கெட். ஆனால் இங்கே அம்பையர் சிக்னல் நோ பால் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டெப் நோ நினைக்கிறேன். ஸ்டெப் நோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3வது ஃப்ரீ ஹிட் பாலுங்க இங்கே பெருசுக்கு பெரிய கருப்புக்கு. ஸோ லாஸ்ட் பால்லையும் ஒரு ஃப்ரீ ஹிட் பால் கிடச்சிருக்கு. பார்ப்போம் லாஸ்ட் ஒன். பேட்டில் ஒரு கீப்பரே எடுத்திருக்காரு. ஆனால் இங்கே ரன் அவுட்டுக்கு ஒரு வாய்ப்பான்னு பார்த்தா. ஸோ அடிக்கிறக்குள்ளே பேட்ஸ்மேன் ரீச் ஆகிட்டாருங்க. ஸோ நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க லாஸ்ட் பால். ஸோ இந்த சிங்கிளோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு ரன். ஓகே 3 ஓவர்கள் முடிவடைந்த வேளையில் ஸோ இங்கே செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேட்டிங் ஃபீல்டிங் அப்படியே உள்ளே வந்துட்டாங்க. 3 ஓவருக்கு ஸ்கோர் ரவுண்டாக 30 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. 31 டார்கெட். சரி டார்கெட் 30. ஸோ அதே ஓப்பனிங் மேலே தான் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ மண்டபட்டு பிரவீன் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. பவுலிங் இல்லை ஃபஸ்ட்டு ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறக்காண்டி. கார்த்திக் ஃபஸ்ட் ஒன். ஃபஸ்ட்டு பாலே ஹைட்டு தான் போயிருக்கு. கேட்சுக்கான ஒரு கால். இங்கே குணால் போகிறாரு பாலுக்கு. ஸோ ஆனால் செம்பா வந்தாருங்க. ஸோ நல்லா ட்ரை. பிடிக்க முடியல. தட்டி விட்டு பவுண்டரி போயிருக்குங்க. இங்கே ஒரு 4 வந்திருக்கு ஃபஸ்ட்டு பாலே. ஸோ கேட்சுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃபில் முதல் நாள் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே மண்டபட்டு பிரவீன். செகண்ட் ஒன். ஷாட்டுங்க இறைய போய் அடிச்சிருக்காரு. நல்லாவும் பட்டுருச்சு. சான்ஸ் ஃபார் 6 போயிருக்குங்க லாங்கான் ஏரியாவில். ஸோ முதல் 6 பதிவு பண்ணிட்டாரு செகண்ட் ஹாஃபில். ஸோ இந்த மேட்ச்லையுமே முதல் 6 எடுத்துகிட்டு வந்துட்டார் மண்டபட்டு பிரவீன். தேர்ட் ஒன். சுவிட்சிட்டு திரும்பினாரு. ஆனால் இழுத்து போட்டிருக்காருங்க. ஒரு டாட். ஃபோர்த் ஒன். சொல்லுக்கு தான் போனாரு. ஆனால் இதுவும் டாட்டுங்க. பேக் டு பேக் 2 டாட்டை பதிவு பண்ணிட்டாரு கார்த்திக். அலைக்காரி கீப்பர். கடைசி 2 லாஸ்ட் 2. டிஃபென்ஸ் மைண்ட் செட்டில் ஆடி இருக்காரு. லாங் ஆஃப்ல தட்டி விட்டு சான்ஸ் ஃபார் 2 ஓடி எடுத்திருக்காங்க. 2. லாஸ்ட் ஒன் மோர். இந்த டாட்டோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காருங்க கார்த்திக். ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவருக்கு ஸ்கோர் 13. இந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாம குமார் 11. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். இந்த சரியாக கனெக்ட் ஆகலை. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான ஒரு கால். ஃபீல்டர் கையிலே போயிருக்கு தமிழ் வேந்தன்கிட்ட. நல்ல கேட்ச். ஸோ 2வது ஓவர் இங்கே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. இங்கே 1 டவுனில் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி வந்திருக்காரு மணி. ஸோ பவுலர் விக்கி. பேட்டில் பட்டு உடம்புலேயே பட்டுச்சு. ஆனால் இங்கே பவுலர் குயிக்காக வந்துட்டாருங்க பாலுக்கு. டாட். ஃபீல்டரே வச்சாங்க. நான் கையில் பட்டு போயிருக்கேன். முன்னாடியே கார்த்திக் வந்தார். நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிளுக்கு தான் அலோவ் பண்ணிட்டாங்க. கிக் அடிச்சுட்டு வந்தார் காலுக்குள்ளி. ஃபீல்டர்கிட்ட ஆடிட்டு ஒரு சிங்கிள் அகெயின். ஒரு கால் கேட்ச் ஆகுமா? மிஸ் செய்யப்பட்டு யாருமே வரல இங்க எடுத்துறதுக்குள்ள. 2 ரன்ல ஸ்டே சொல்லிட்டாங்க. 2. ஸோ 2 வந்திருக்கு. லாஸ்ட் ஒன். ஷாட் நல்லா பட்டுருச்சுங்க. அடிக்கப்பட்டு 6 ஆகுமா? கேட்ச் இருக்கான்னு பாப்போம். ஃபீல்டர் கையில தான் போயிருக்குங்க கார்த்திக்கிட்டே. நல்ல கேட்ச். விக்கெட். ஸோ லாஸ்ட் பால்ல விக்கெட்டோட முடிச்சு கொடுத்துருக்காருங்க விக்கி. ட்விஸ்ட் விக்கி 2 ஓவர் மணி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. 17 ரன்கள் பெற்றுள்ளனர். 2 ஓவருக்கு ஸ்கோர் 17 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க.
குமார் பிரதர்ஸ் மொட்டையன் வயல். கமிட்டிக்கு ஸோ ரிமைனிங் உள்ள 6க்கு 13. ஃபீல்டிங் கொஞ்சம் நியூ பவுலர் தான் வரணும், பார்ப்போம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு முக்கியமான ஒரு மேட்ச் ஓவர் போடுறக்காண்டி குணால் வந்திருக்காருங்க. மண்டவட்டு பிரவீன் ஸ்ட்ரைக்கில். ஸோ டாஸ் பால் ஸ்ட்ரைட் டு சைடில் ஆடினாரு. சான்ஸ் ஃபார் ஸோ அன்ஸ்டாப்பபிள் ஒரு 6ங்க. 6. ஸோ நல்லா ட்ரை வித் தமிழ் வேந்தன். ஸோ ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு தேவையான 6 எடுத்துட்டு வந்துட்டாருங்க மண்டவட்டு பிரவீன். ஸோ லாங்கான் ஏரியாவில் ஸோ நெத்தியில் ஒரு 6 வந்துருச்சு. செகண்ட் பால் ஓகேப்பா கீழே வந்துருக்குங்க. கம்பேக்கிங் பாலுங்க. 6க்கு அப்புறம் டாட்டு. 4க்கு 7. தேர்ட் ஒன் நல்லா போட்டிருக்காருங்க, இழுத்து போட்டிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட். ஃபோர்த் ஒன் கவர்ஸ்ல ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் 4 ஆகுமா? பவுண்டரி போகாது. நல்லா ஸ்டாப்ங்க. தமிழ் வேந்தன் வந்துட்டார் பாலுக்கு. நல்ல ஒரு ஈஸியா 2 ஓடி எடுத்துட்டாங்க. 2. ஸோ ரிமைனிங்ல 2க்கு 5 ஷாட்டுங்க. நல்லா பட்டுருச்சு. டவுன் த ட்ராக் போய் ஆனாரு. பாட்டம் பேட். லாங் ஆஃப்ல ஒரு 6 பதிவு பண்ணிட்டாருங்க. குட் ஷாட். ஸோ இந்த 6ஓட அவங்க டீமை வின்னிங் மூமெண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு மண்டவட்டு பிரவீன். நல்ல பேட் நல்லா ஆடி கொடுத்துருக்காருங்க. ஸோ நல்லா பிளேயிங் 2 டீமே. மேட்ச் ஒன் பை குமார் 11 மொட்டையன் வயல். நல்லா பிளேயிங் 2 டீமே. அவர்களுக்கு எங்களது